குட் மார்னிங். எங்கள் வீட்டு கோழிகள்லாம் காலையில் சேவல் கோழிலாம் உற்சாகமாக இறைதட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் அதே மாதிரி காலை பொழுதை உற்சாகமாக ஆரம்பிச்சிங்க. உங்கள் வேலைகள் நல்லபடியாக முடியும். சேவல் பார்த்திங்கன்னா காலையிலே ரம்மியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கோவில் முடிஞ்சிச்சு. காலையிலே சளி பிடிச்சிச்சு. ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கணும், இல்லைன்னா சளி பிடிச்சிட்டுனா ரொம்ப கோளாறு. குட் மார்னிங், காலை வணக்கம். இந்த சேவல் பார்த்திங்களா காலையில் எவ்வளோ உற்சாகமாக இருக்குங்க. போயிட்டாங்க. சரி, இந்த வாத்து ஒரே ஒரு வாத்து சேர்ந்து மேயறாங்க பாருங்க. இது ஏதோ எங்கெங்கே கத்துது பாருங்க. காலைல சீக்கிரம் இழந்துருங்க. சேவல் குவிரிச்சு எல்லாம் ரெடி பழைகளை ஏறி கிளம்பிட்டாங்க பாருங்கள். காலையில் நாம் தூங்கிக்கிட்டு இருக்கலாமா? குட் மார்னிங். காலையில் சீக்கிரம் எழுந்து வச்சிடணும். பிளான் பண்ணிடணும். வேலைகளை சிஸ்டமேட்டிக்கு செய்ய ஆரம்பிக்கணும். இலையுதிர் காலனால எவ்வளோ இலை உதிர்ந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த நவ்வா மரம் அவ்வளோ இலை உதிர்ந்து கிடக்கு கீழே. எங்கள் தோட்டத்தில் இதோட எங்கள் மாமா வயல் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சமன்படுத்திட போகிறாரு. சமன்படுத்திட்டா ஜேசிபி வச்சு அதில் ஈஸியாக தண்ணி பாய்ச்சலாம். சின்ன இப்போ பெருசாக இருக்கா ஜேசிபி வச்சு சரி பண்ணி சமன்படுத்துகிறாரு. ஏன்னா அந்த காலத்தில் இப்போ ஆட்கள் சரியாக கிடைக்கிறதில்ல. பம்ப் செட்டை போட்டு விட்டால் தண்ணி அது வாட்டுக்கு பாயணும். சமன்படுத்தி இருந்துச்சுன்னா சின்ன குண்டா எடுத்துட்டோம்னா அதில் தண்ணியை பாய்ச்சி விட்றலாம். வாழையை போட்டால் அதில் தண்ணியை பாய்ச்சி விட்றலாம். நல்லா வரப்பை தடுத்துக்கிட்டு இருக்காரு. வரப்பை தடுத்த பின்னாடி சின்ன குண்டா இருக்குமா நான் சொல்கிறேன், சின்னதாக அதுக்குள்ளே மொத்தமாக தண்ணியை பாய்ச்சிட்டா பாஞ்சிரும். ஓகே, குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. எல்லோருக்கும் காலை வணக்கம்.